Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கிறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சான் மூ கிட்ட நீ எடுக்காக பாவ வெளியே விட்டான்னு கேட்க, இவளும் நான் தெரியாம பண்ணிட்டேன், அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினைச்சு பாக்கலன்னு சொல்றா. அதுக்கு சானோ அது எப்படி நீ தெரியாம பண்ணுவேன்னு சொல்லி திட்ட, பூ சானை ஸ்டாப் பண்ணி படுக்கூடா நீ அவளை திட்டுற, நீ அவளை திட்டுறதுனால இப்ப இறந்தவங்களும் திரும்ப வர போறாங்களான்னு கேக்குறான். அதை கேட்டதுக்கு அப்புறமா சான் சைலண்ட் ஆயிர, மூ கண்ட இடத்தை சுட்டி பார்த்துட்டு நீங்க ஜீனோ எங்கன்னு கேக்குறா. அதுக்கு நானும் பாவ் நீங்க ஜீன் 3 பேரும் ஏ கூட ஓடி போறத நான் பார்த்தேன். பட் இப்ப அவங்க எங்க போயிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா ஏக்கு அவங்க கூட இருக்கிறனால அவங்க சேஃபாடா இருப்பாங்கன்னு சொல்ல, அதை கேட்டு யார்ட்டோ அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லன்னு சொல்றான். அப்ப டான் அவன் கிட்ட ஏன்டா இப்படி சொல்றேன்னு கேட்க, இவனும் பாவ் பண்ண வேலைக்கு என் அண்ணன் கண்டிப்பா அவனை கொன்றுவான்னு சொல்றான். அந்த நேரத்துல அங்க ரொம்ப சத்தமா இடி இடிக்க, அந்த சட்டம் கேட்டு ஜாம்பிஸும் கட்ட ஆரம்பிக்குது. அதுல டீயும் ஜாம்பிஸ் எல்லாம் இங்க வரப்போது, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கட்ட, பூவும் எல்லாரும் சட்டம் போடாம சைலண்டா இருங்க, இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால அதுங்களால நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா சான் மட்டவங்க கிட்ட இப்போட்ல இருந்து குரூப்பை நான் லீட் பண்றேன், சோ நீங்க எல்லாரும் நான் சொல்றத மட்டும் தான் செய்யணும்னு சொல்றான். கட்பனா இங்க நிங் ஜீன் கிட்ட அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் கொடுத்து அந்த இம்மார்டல் ஜெல்லிஃபிஷ பத்தியும் அதுல இருக்கிற பாரசைட் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றா. அதாவது அந்த பாரசைட்டால அஃபெக்ட் ஆன ஜெல்லிஃபிஷ் எல்லாம் ஒரு கூட்டமா சேர்ந்து மற்ற மெரைன் அனிமல்ஸ் அட்டாக் பண்ணி அதுங்களையும் இதோட கூட்டத்துக்குள்ள சேர்த்திருக்கு. சோ இத பத்தி இவ ஜீன் கிட்ட சொல்லிட்டு, ஆக்சுவலி நம்ம அந்த ஜெல்லிஃபிஷ வச்சு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, தென் உனக்கு விராஜ் அதுங்களை இங்க கொண்டு வந்தது உனக்கு தெரியாதான்னு ஜீன் கேக்குறான். அதுக்கு நீங்க எனக்கு அதை பத்தி தெரியாது, அவர் என்ன லேப்குள்ளேயே அலோவ் பண்ணல, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நியூஸை பத்தி கேள்விப்பட்டதும் நான் அவர்கிட்ட போயிட்டு அதை நான் நம்ம லேபுக்கு கொண்டு வர சொன்னேன். பட் அந்த டைம்ல அவர் என்ன கண்டுக்கலன்னு சொல்லிட்டு, பட் இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் இங்க பாக்குறப்ப அவர் கண்டிப்பா அந்த ஜெல்லி ஃபிஷ்ல இருந்து சீரமை எடுத்திருக்காருன்னு சொல்றா. தென் நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன்னு சொல்றப்ப ஜீனோ இது ஒன்னால நடக்கல, மேபி அவர் அந்த ஜெல்லி ஃபிஷ வேற ப்ராஜெக்ட்காக யூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்ல, அதுக்கு நீங்க நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல, நாங்க பண்ணது சீக்ரெட்டான ரிசர்ச் அண்ட் அதுல சப்ஜெக்டா யூஸ் பண்ணப்பட்டவங்க எல்லாம் பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு இந்த காலேஜோட ஓனர் அவர் வேலை முடியறதுக்கு என்னனாலும் பண்ணுவாருன்னு இன்டெரக்டா சொல்றா. அதை கேட்டு ஜீனும் பட் நம்ம எந்த ஒரு ப்ரூஃபா இல்லாம இந்த முடிவுக்கு வந்துட முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு நீங்க நான் விராஜோட ஆபீஸ்க்கு போறேன், அங்க நான் ஒரு லாக்கர் இருக்கிறத பார்த்தேன், மேபி அதுல ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கும்னு சொல்ல, சரி நானும் உன் கூட வரேன்னு ஜீன் சொல்றான். ஆனா நீங்க இரு, நான் மட்டும் அங்க போறேன், நீ மறுபடியும் அந்த இடத்த பார்க்க வேண்டாம்னு சொல்ல, ஜீனோ ஏக் பாவ ஷூட் பண்ணதை நினைச்சு பார்த்துட்டு பரவாயில்ல நான் ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இவன் நீங்க கூட விராஜோட ஆபீஸ்க்குள்ள போறான். அண்ட் இவங்க அந்த ஆபீஸ் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா வெளியே ஏக் ஒரு ஜாம்பியா மாதிரி ஏண்டிக்கிறான். கட்பனா இங்க விராஜ் நீங்கோட அம்மாக்கு அந்த கடைசி சீரம போட்டதுக்கு அப்புறம் கூட அவங்க கண்டிஷன்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல. அதனால இவரும் அவங்க கைய பிடிச்சிட்டு ப்ளீஸ் காஞ்சனா ஏஞ்சிருன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க ஜிம்ல எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் உட்காந்து இருக்காங்க. அவ பிராவ் மூக் பக்கத்துல உட்காந்து இந்த விஷயத்துல உன் மேல எந்த தப்பும் இல்ல, அவன் அந்த மாதிரி செய்ய வச்சவங்க மேலதான் தப்பு, அவன் அந்த ரூம்ல வச்சு லாக் பண்ணவங்களோட தப்புன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பசங்க எல்லாம் லீடர் ஆறதுக்கு என்னனாலும் பண்ணுவாங்க. அண்ட் லீடர் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்க சொல்றத மட்டும் தான் கேட்கணும்னு நினைப்பாங்க. சப்போஸ் அவங்க அப்படி போட்ட பிளான் ஏதாச்சும் சொதப்பிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமான்னு கேட்க, மூக்கும் எனக்கு தெரியாதுன்னு தலையாடுறா. அவ பிராவோ அவங்க வீக்கான பர்சன் மேல பழி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இத நீ சைலண்டா கவனிச்சு பார்த்தா உனக்கே புரியும், நேற்று பாவு மாட்டிருக்கான், இன்னைக்கு நீ மாட்டிருக்க, நாளைக்கு வேற யாராச்சும் மாட்டுவாங்க, ஆனா அந்த லீடர் மட்டும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்றத ஒட்டுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ அந்த பசங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காம உன்னை நீயே பாதுகாட்டுக்க ஒரு வழி இருக்கு, அது உனக்கு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்க, மூக்கும் என்னதுன்னு கேக்குறா. அதுக்கு பிராவும் உன்னால அவங்களோட லீடர் பொசிஷனை பிடிக்க முடியலனா நீ அவங்களோட சீக்கிரட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு அந்த லீடர் மறைச்சு வச்சிருக்கிற சீக்கிரட்டை பத்தி சொல்றேன்னு சொல்றா. அதே நேரத்துல இங்க சானுக்கு பேனிக் அட்டாக் வரவும் அவன் தனியா ஒரு ரூம்குள்ள ஓடி வந்து டேப்லெட்டை போட்டு அங்க உட்கார்றான். அவன் நான் எதர்ச்சியா அந்த வழியா வந்து சான் இருக்கிற நிலைமைய பார்த்ததும் இவன் உடனே ஓடி வந்து சானை ஹக் பண்ணி அவனுக்கு தைரியம் சொல்றான். கட் பண்ணா இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல நான் அண்ட் டீ அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு கிளப்ல இருந்து வெளியே வராங்க. அண்ட் அவங்களோட பில்ல சான் தான் பே பண்ணிருக்கான். சோ மற்ற பசங்க எல்லாம் நான் அண்ட் டீ கிட்ட சானை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறப்ப சான் அங்க வந்து நீங்களும் எப்படிடா வீட்டுக்கு போக போறீங்கன்னு கேக்குறான். அதுக்கு இந்த பசங்களும் நாங்களாம் டாக்ஸில போய் போன சொல்ல, சான் நானை பாட்டு நீ எப்படிடா போக போறேன்னு கேக்குறான். அதுக்கு நானும் டாக்ஸில தானே சொல்ல, அது கேட்டு நெக்ஸ்ட் சான் டீ கிட்ட நீ என்னடா டான்காக வெயிட் பண்றியான்னு கேக்குறான். அதுக்கு டீயும் ஆமா வெளியே வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன்னு சொல்ல, சானோ சரின்னு எல்லாருக்கும் பை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். டென் இவன் பார்க்கிங் லாட்டுக்கு வந்து அங்க கார்ல ஏற போறப்ப நான் அங்க வந்து அவனை ஸ்டாப் பண்ணி நீ அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்க, டென் எப்படி காரை டிரைவ் பண்ணுவேன்னு கேட்க, சானோ இதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் இப்பவும் இப்படிதான் போவேன்னு சொல்லிட்டு கார்ல ஏற போறான். ஆனா நானும் இல்ல வெயிட் பண்ணி நான் டிரைவருக்கு கால் பண்றேன்னு சொல்லி இவன் அவனோட மொபைல் எடுக்கிறப்ப சான் அவனை போடான்னு தள்ளிவிட்டு அவன் கார்ல போய் உட்கார்றான். தென் நானும் கார்ல வந்து உட்காந்துட்டு அவன் சான் கிட்ட இன்ஜின் ஆஃப் பண்ண சொல்றான். அண்ட் சான் அதுக்கு எதுவும் பண்ணாதனால இவனை இன்ஜின் ஆஃப் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா சானோ என்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி அழ ஆரம்பிக்க, அதை பாட்டு நானுக்கும் ஒண்ணுமே புரியல. சோ இவனோ இப்ப எடுக்க நீ அழுகுறன்னு கேட்க, சானோ அகைன் என்னால எதுவும் பண்ண முடியலன்னு அதையே சொல்லி அழுகுறான். சோ நான் உடனே அவனை ஹக் பண்ணி அவனை கம்ஃபர்ட் பண்றான். அதுக்கப்புறமா நான் ஒரு டிரைவரை
வர சொல்லி இவன் வீட்டுக்கு வரான். அண்ட் இவன் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த டிரைவர் கிட்ட சானை பத்திரமா கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு இவன் பேக் சீட்ல தூங்கிட்டு இருக்கிற சானை பாக்குறான். தென் கார் அங்க ரெண்டு கிளம்பினதுக்கு அப்புறமா இவனும் அங்க ரெண்டு வீட்டுக்கு போறான். கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல டீ கேமரால ஏடியோ பாத்துட்டு அவன் எல்லாரையும் அவன் இருக்கிற இடத்துக்கு வர சொல்றான். அடி கேட்டு மற்றவங்களும் அவன் கிட்ட போற கேப்ல இங்க அப்புறம் மூ கிட்ட இப்ப நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீ தேவைப்படுற நேரத்துல மட்டும் யூஸ் பண்ணுன்னு சொல்றா. அதே நேரத்துல இங்க சானுக்கு பேனிக் அட்டாக் குறைஞ்சதுக்கு அப்புறமா இவன் நான் கிட்ட நான் உன் அம்மாவை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்டான்னு சொல்றான். பட் அந்த நேரத்துல டான் அங்க வந்தனால சான் அவன் சொல்ல வேண்டத ஸ்டாப் பண்ணிட்டு அவன் டான் கிட்ட எதுக்குடா இங்க வந்தன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் டீ நம்ம எல்லாரையும் கூப்பிட்டான்னு சொன்னதும் சான் உடனே நானும் விட்டுட்டு அங்க ரெண்டு எஞ்சி போயிடுறான். கற்பனா இப்ப எல்லாரும் சேர்ந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை பாக்குறாங்க. அப்ப பூ அதுல அந்த ஜாம்பியோட லீடரை பார்த்ததும் இவன் டீ கிட்ட வீடியோவை ஸ்டாப் பண்ண சொல்லி அது பார்க்க ஆன்டிஜெட் மாதிரி இருக்குல்லன்னு இவன் மூ கிட்ட கேட்க மூக்கு அது அவங்களே தானே கன்ஃபார்ம் பண்றா. அப்ப டீயும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க மூக்கும் அவங்க எங்க டிபார்ட்மெண்டோட ஜானிட்டர்னு சொல்றா. அப்ப டீயும் இது வரைக்கும் நம்மளுக்கு அதுங்களை பத்தி தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு அதுங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து வேட்டையாடுது அண்ட் அதுங்களுக்கு ஒரு லீடரும் இருக்காங்க. பட் இதுல கொஸ்டின் என்னன்னா எதுக்காக ஆன்டிஜெட் அதுங்களோட லீடரா இருக்கணும், மற்ற ஜாம்பிஸ்க்கும் இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்க அதுக்கு டானும் உனக்கு இவ்வளவு பெரிய விஷயத்துல இந்த ஒரு விஷயம் தான் உனக்கு பிரச்சனையா தெரியுதான்னு கேட்டுட்ட. அதுல டீயும் டென்ஷன் ஆயிட்டு டான் உனக்கு அறிவு இல்லன்னா மூடிட்டு உட்கார்றான்னு சொல்லி திட்டிடுறான். அப்ப நானும் டீய கூப்பிட்டு சைலண்டா இருறான்னு சொல்ல டீயும் பின்ன என்னோட ஐடியா எவ்வளவு முக்கியமான விஷயம் இதுலதான் நம்மளோட வாழ்வும் சாவும் அடங்கி இருக்கு அது புரியாம இவன் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் அந்த வீடியோவை பிளே பண்றான். அண்ட் அதுல ஆன்டிஜெட் நான கடிச்ச சீன் வரவும் டீ அந்த வீடியோவை நான் கிட்ட காட்டி ஆன்டிஜெட் கடிச்சது நான பட் பக்கத்துல இருக்கிற ஜாம்பி ஏன் கதறி அழுகுதுன்னு கேட்க நானும் அந்த வீடியோவை பார்த்துட்டு மேபி அது அவளோட ஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்றான். அது கேட்டு டீயும் அந்த வீடியோவை நல்லா பார்த்து பட் ஏன் மற்ற ஜாம்பிஸ் எல்லாம் அவள ஒரு ஃப்ரெண்டா பாக்கல அண்ட் அந்த ஒரு ஜாம்பி மட்டும் தான் நானுக்காக அழுது அண்ட் அங்க ஆல்ரெடி சாப்பிடுறதுக்கு நிறைய ஜாம்பிஸ் இருக்கு பட் ஏன் ஆன்டிஜெட் அதுங்களை சாப்பிடாம ஏன் அவங்க நான போய் கடிச்சாங்கன்னு கேக்குறான். டென்னியவன் அந்த வீடியோவை மற்றவங்க கிட்ட காட்டி எல்லாரும் இந்த சீனை நல்லா பாருங்க அவங்க ஒரே ஒரு ஜாம்பியை மட்டும் தான் சாப்பிடுறாங்க அண்ட் அங்க சாப்பிடறதுக்கு இருந்த மற்ற ஜாம்பிஸ அவங்க மற்ற ஜாம்பிஸ்க்கு சாப்பிட விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இது பார்க்க என்ன மாதிரி பிஹேவியரா இருக்குன்னு கேக்குறான். அப்புறம் இவன் டானை பாட்டு இப்பவும் என்ன பாட்டா பைத்தியக்கார மாதிரி தெரியுதான்னு கேட்டுட்டு நாம இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் கண்டுபிடிக்கலனா நாம இங்க ரெண்டு ஒவ்வொரு இடமா ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் அதுல ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நாமளும் ஜாம்பிஸா மாறிடுவோம்னு சொல்றான். கற்பனா இப்ப விராஜோட ஆபீஸ காட்டுறாங்க. இங்க நீங்க அந்த லாக்கரை ஓபன் பண்ண ட்ரை பண்ண ஜீன் இதுக்கான பாஸ்வேர்டு எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு இவன் விராஜோட டேபிள சர்ச் பண்ணி பாக்குறான். அப்ப இவனுக்கு அந்த ட்ராயர்ல ரெண்டு ஒரு போட்டோ கிடைக்கவும் இவன் நீங்க கூப்பிட்டு அதை வந்து பார்க்க சொல்றான். அண்ட் அந்த போட்டோல நீங்களோட அம்மாவும் நானும் இருக்காங்க. அதை பார்த்து நீங்க எதுக்காக விராஜ் என் அம்மாவும் என்னோட தம்பியும் இருக்கிற போட்டோவை வச்சிருக்காருன்னு கன்ஃபியூஸ்டா கேட்க ஜீனும் அந்த லாக்கருக்கு 6 டிஜிட் பாஸ்வேர்ட் தானே இருக்குன்னு கேட்டுட்டு நீ இந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிற நானோட பர்த்டே டேட்டை போட்டு பாருன்னு சொல்றான். அதை கேட்டு நீங்க உனக்கு என்ன பைத்தியமாடா இவர் எடுக்க என் தம்பியோட பர்த்டே டேட்டை லாக்கரோட பாஸ்வேர்டை வச்சிருக்க போறாருன்னு கேட்க ஜீனு பட் நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்றான். அதனால நீங்க அந்த லாக்கர் கிட்ட வந்து அந்த பாஸ்வேர்டை போட்டு பார்க்க அதுல அந்த லாக்கரும் ஓபன் ஆயிருது. கட் பண்ண இங்க மூக் மட்டவங்க கிட்ட அந்த அழுது இருந்த ஜாம்பி தான் நான கடிச்சிடுன்னு சொல்ல ஓவும் அப்பனா அந்த ஜாம்பி தான் நான ஒரு ஜாம்பியா மாட்டிருக்குன்னு சொல்றான். அது கேட்டுட்டேயும் அந்த விஷயம் எனக்கும் தெரியும் பட் அதுல என்ன மேட்டர் இருக்கு எதுக்காக அப்படி அழணும்னு கேட்க அது கேட்டு மூக்கும் கொஞ்சம் யோசிச்சுட்டு மேபி அதுங்க எல்லாம் ஒரு ஃபேமிலியா இருக்கலாம். சோ ஒரு ஜாம்பி ஒரு ஹியூமனை கடிச்சு அவங்கள ஜாம்பியா மாற்றப்ப அவங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அது அப்படியே ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பாஸ் ஆயிட்டே போறனால அதுங்களுக்குள்ளயும் இந்த ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸோட கான்செப்ட் எல்லாம் இருக்கலாம்னு சொல்ல அதை கேட்டு நானும் நீ சொல்றத வச்சு பார்த்தா அவங்களுக்குள்ள அம்மா பசங்க பாண்ட் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல அதுக்கு மூக்கும் எனக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி தான் தோணுது பட் அந்த ஜாம்பி அப்படியே அழுதுக்கு வேற ஏதாச்சும் காரணம் இருக்குன்னு சொன்னா அது என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றா. அப்ப டேயோ நீ சொல்றது கரெக்டா இருந்தா ஆன்டிஜெட் தானே எல்லாருக்கும் அம்மாவா இருப்பாங்கன்னு கேட்க ஊவும் அதுக்கு வாய்ப்பு இல்ல மேபி அவங்க எல்லாருக்கும் பாட்டியா இருக்கலாம். இத ஷார்ட்டா சொல்லணும்னா எல்லா ஜாம்பிஸ்க்கும் ஆன்டிஜெட் கிட்ட ஒரு பாண்ட் இருக்குன்னு சொல்றான். அது கேட்டு டேயோ தென் ஆன்டிஜெட்டுக்கும் ஒரு அம்மா இருக்கணும்லன்னு கேட்க அது அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லன்னு மூக் சொல்றா. அது கேட்டு டேயோ இந்த தியரி என்ன எங்கெங்கயோ போகுது என்னால இந்த தியரியை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றான். அப்ப சான் மட்டவங்க கிட்ட மேபி அவங்க டைரக்டா இன்ஃபெக்ட் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லன்னு கேட்டுட்டு அப்படி வச்சு பாக்குறப்ப அவங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு ஜாம்பியும் கிடையாது நான் கரெக்டா தானே சொல்றேன்னு கேட்க டைரக்டா இன்ஃபெக்ட் ஆயிருந்தா அது எப்படி நடந்திருக்கும்னு நான் கேக்குறான். அதுக்கு சானோ அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னு கேட்க அந்த கொஸ்டினை கேட்டதும் மற்றவங்களோட என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்ப சானோ நான் இதை பத்தி தான் சொன்னேன்னு சொல்றான். கற்பனா இங்க விராஜ் நீங்கோட அம்மாக்கு ஆக்சிஜன் டியூபை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இவரு அவங்க நெட்டில கிஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா இவரு மாடியில இருந்து குடிக்கிறதுக்கு ஒரு சேர் மேல ஏறி நின்னு தூரத்துல நிறைய பில்டிங்ஸ் எரிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதை பாட்டு இவரும் இதுக்கெல்லாம் நாம காரணமாயிட்டமேன்ற கில்ட்ல இவரு அங்க இருந்து குடிக்க போறப்ப இவங்க இருக்கிற ரூம் டோரை யாரோ உடைக்க ட்ரை பண்றாங்க. கட் பண்ணா இங்க நீங்கும் ஜீனும் அந்த லாகர்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறப்ப நீங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் கிடைக்குது. அது என்னதுன்னு இவன் பாக்குறப்ப ஜீன் அவகிட்ட நீ இட பாருன்னு இன்னொரு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறான். அண்ட் அதுல ஆன்டிஜெட் அண்ட் மற்றவங்களோட டீடைல்ஸ்
டென்ஷனா இருக்க. நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ படிச்சு பார்த்துட்டு இவர் எல்லாரையும் ஏமாட்டி இதுல சைன் போட வச்சிருக்காரு, எப்படி அவரால் இதை பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி டென்ஷன் ஆக ஜீன் அந்த லாக்கர்ல இருந்து ஒரு பென்ட்ரைவ் எடுத்து காட்டுறான். கட் பண்ணா இங்க மூக் சான் கிட்ட முடியாதுன்னு சொல்ல நானும் மூக் கிட்ட நீ ரொம்ப கட்டாட சைலண்டா இருன்னு சொல்றான். அப்ப மூக் எல்லார்கிட்டயும் ஏன்டா உங்களுக்கு இது புரிய மாட்டேன், ஆன்டி சிட்ட கொல்றது மற்ற சாம்பிஸோட அம்மாவை கொல்ற மாதிரி, நீ அவங்க கூட்டத்துல ஒருத்தனா இருந்தா நீ உன்னோட அம்மாவை கொண்டவங்களை நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க அதுக்கு டானும் பட் நம்மட இவ்வளவு நேரம் உட்காந்து பேசணும்ல, இதை விட்டா நம்மளுக்கு வேற வழி இல்லன்னு சொல்ல பூவும் இப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இன்னமும் நம்மளுக்கு இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நம்மளுக்கு இன்னும் ஆன்சர் கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக ஆன்டிஜெட் மற்ற சாம்பிஸை விட்டுட்டு நானே மட்டும் சாப்பிடணும், அண்ட் அந்த சாம்பிஸ் எல்லாம் மனுஷங்களை சாப்பிடறதுக்காக கிடைக்குதா ஆறாடோட இனத்துல சேர்த்துக்கிறதுக்கு கிடைக்குதா, அண்ட் அவங்க ஏன் பகல் நேரத்துல வேலை செய்ய போறாங்க, இது அவங்களோட பிக்சட் பேட்டர்னா இல்ல வேற ஏதாவதா, அண்ட் அவங்க எல்லாரோட கழுத்து பின்னாடியும் ஒரு மாதிரி இருக்கே அது என்னது, இந்த மாதிரி நமக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும். பட் அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் வேணும், அதுக்கு நம்ம அவங்களோட வீக்னஸ் யூஸ் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருக்கிற வீக்னஸ் தான் இருக்கு, சோ நாம அதை நம்மளோட அட்வான்டேஜா மாட்டிக்கணும்னு சொல்ல அது என்ன வீக்னஸ்னு டான் கேக்குறான். அதுக்கு போவோம் அடுத்தவங்க மேல அக்கறை வைக்கிறதுன்னு சொல்ல அப்ப இறட்டாங்க வந்து நாம அவங்கள கொல்ல வேண்டாம், அதுக்கு பதிலா நாம அவங்கள உயிரோட இங்க புடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்ப நான் ஒருத்தரோட கழுத்துல கட்டிய வச்சா உங்க யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாதுல்ல அந்த கான்செப்டான்னு சொல்றான். கட்பா நான் இங்க நீங்கும் ஜீனும் அந்த ஃபைல்ஸ் எடுத்துட்டு வெளியே போகிறப்ப ஜீன் வெளியே ஏக் ஒரு சாம்பியா மாதிரி அவன் பாவை கடிச்சு சாப்பிட்டு இருக்கிறத பாக்குறான். அடப்பாட்டடும் இவன் உடனே நீங்க பின்னாடி இழுக்க அப்படி இழுத்தடுல நீங்க கையில வச்சிருந்த ஒரு புக் கீழே விழுந்துருது. அண்ட் அந்த சட்டம் கேட்டதும் ஏக் பாவை விட்டுட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் டேபிளுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்க ஜீன் நீங்கிட்ட நான் இவனை டெசிட் இருப்பேன், நீ வெளியே போயிட்டு அங்க இருக்கிற கன் எடுத்து அவன் தலையில ஷூட் பண்ணிருன்னு சொல்லி அவளை அனுப்பி விடுறான். அதுக்கப்புறமா இவன் ஏண்டிச்சு சைலண்டா ஏக்கிட்ட போக ஏகே அவனை பாட்டு எதுவும் பண்ணாம இருக்கான். சோ ஜீனும் இவனுக்கு கண்ணு தெரியலன்றத ரியலைஸ் பண்ணதும் இவன் உள்ள இருந்து லைட்டா சட்டம் போட்டு இவன் ஏக்க இவன் சைட்லயே வச்சுக்கிறான். அண்ட் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்க வெளியே இருக்கிற கண்ணை எடுக்க போறா. அப்ப அவ லைட்டா சட்டம் போடுற ஏக் உடனே அவளை திரும்பி பார்த்து அவளை அட்டாக் பண்றதுக்கு வரான். பட் அதுக்குள்ள ஜீன் வெளியே வந்து அவன் ஏக் கூட சண்டை போட்டு அவனை கீழே தள்ளி அவனை லாக் பண்ணிட்டு இவன் நீங்க கிட்ட சீக்கிரமா ஏக்கோட தலையில ஷூட் பண்ணுன்னு சொல்ல நீங்க வயதுல ஏக்க நிறைய தடவை ஷூட் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் லேப் குள்ள வந்துடுறாங்க. அண்ட் இப்ப இவங்க மேல ஏக்கோட பிளட் இருக்கிறனால நீங்க ஜீன் கிட்ட நீ உன்னோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு அண்ட் அதோட இங்க உட்காந்து உன் கண்ணை மூடிக்கோன்னு சொல்லிட்டு இவளும் அவளோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அவங்க மேல இருக்கிற பிளட்ட கிளீன் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷனை எடுக்க போறா. தென் இவ திரும்பி வரப்ப ஜீன் அவன் கண்ணை கசக்கிட்டு இருக்க நீங்க உடனே அப்படி பண்ணாடுன்னு அவனை ஸ்டாப் பண்ணி அவனோட ஃபேஸ் அந்த சொல்யூஷனை வச்சு தொடச்சு விடுறா. அப்ப இவ ஜீன் கிட்ட அந்த பாரசைட் தான் ஹியூமன்ஸை ஜாம்பிஸா மாட்டுதுன்னா அந்த இன்ஃபெக்ட் ஆன பிளட் நம்ம பிளட்டோட மிக்ஸ் ஆறது ரொம்ப டேஞ்சர் அண்ட் இந்த மாதிரி தான் கசும் ஒரு ஜாம்பியா மாறி இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜீன் அவன் கையை பிடிச்சி நீ இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்க சோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு இவன் நீங்கோட கையில இருக்கிற பிளட் கிளீன் பண்ணி விட நீங்கோ அழ ஆரம்பிச்சிடுறா. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அவ காம் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பாரசைட்டால உண்மையிலேயே ஒரு ஹியூமனை ஜாம்பியா மாட்ட முடியுமான்னு கேட்க ஜீனோ இப்ப நம்மளுக்கு வேற வழி இல்லைன்னு அந்த பென்டிரைவை எடுத்து காட்டுறான். அண்ட் அதுக்கப்புறமா இவங்க அந்த பென்டிரைவ்ல இருக்கிற வீடியோவை பிளே பண்ணி பாக்குறாங்க. அதுல விராஜ் கன்ஃபெஷன் வீடியோவை எடுத்து வச்சிருக்காரு. அதாவது அதுல அவரு என்ன சொல்லிருக்காருன்னா நான் ஒரு சீரமை கண்டுபிடிக்கிறேன்ற பேர்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், பட் என்னால அது என்ன தப்புன்றத சொல்ல முடியாது, ஆனா அதால நிறைய அப்பாவி மக்கள் சாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப இந்த வீடியோவை யாராச்சும் பாக்குறீங்கன்னா இதை நீங்க ஒரு ப்ரூஃபா யூஸ் பண்றதுக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க, ஏன்னா இதால உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஆபத்து வர நிறைய சான்ஸ் இருக்குன்னு வார்ன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் சொல்ல போற விஷயம் எல்லாமே உண்மைதான், இது எல்லாமே அனிசாங்கிற ப்ராஜெக்ட்ல இருந்துதான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்ல கற்பனா இங்க பூ மட்டவங்க கிட்ட நான் அகைன் அவங்க எல்லாம் ஒரு ஹியூமன்ஸா மாறுவாங்கன்னு சொல்ல வரல, அந்த மாதிரி எல்லாம் யாராலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல பட் நீ ஒரு தடவை சொன்னியே அவங்கள பார்க்க தூக்கத்துல நடக்கிற மாதிரி இருக்குன்னு கேட்க பூவும் ஆமா நான் அப்படி சொன்னேன்டா, மேபி அது அவங்களோட ரொட்டீனா இருக்கலாம் ஒரு கிளைமேட் சேஞ்சஸும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்ல தென் அப்படி பார்த்தா ஆன்டிஜெட்டுக்கும் ஒரு ரொட்டீன் இருக்கும்லன்னு டீ கேக்குறான். அதுக்கு மூக்கோ நாம அவங்கள பிடிக்கணும்னா நம்ம சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஜானிட்டர் ரூமுக்கு போயாகணும்னு சொன்னதும் இந்த ஐடியா அவங்களுக்கு கொஞ்சம் முட்டாள்தனமா தெரியலையான்னு நான் கேட்க தானும் நம்ம அவங்கள கொல்றதுதான் ஈஸியான வழி, சப்போஸ் நம்ம இதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் நம்ம கடை முடிஞ்சிரும்னு சொல்ல அதை கேட்டு மூக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன எல்லா ஐடியாஸுமே முட்டாள்தனமா தான் இருக்கு, பட் இப்போ நாம நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு ஏதாச்சும் செஞ்சே ஆகணும், ஆனா அவங்க அம்மாவை நம்ம கொல்றதுல நமக்கு தான் பிரச்சனை அதிகமா வரும், பட் நம்மளால அவங்கள உயிரோட பிடிக்க முடிஞ்சதுன்னா நமக்கு அதால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு சொல்ல எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு நான் கேக்குறான். அதுக்கு பூவோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜாம்பி அண்ட் நம்ம கிட்ட பயாலஜிஸ்ட் இருக்காங்கன்னு இவன் மூக்க கை காட்டிட்டு நாம ஆன்டிஜெட்குள்ள என்ன இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டா நம்ம கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் கிடைச்சிடும்னு சொல்ல அதை கேட்டு சானோ எல்லாரும் ஓட் பண்ணலாம், இதுல விருப்பம் இல்லாதவங்க அவங்க கையை தூக்குங்கன்னு சொல்ல அதுக்கு யாருமே கையை தூக்கல. சோ சானோ தென் நம்ம பிளானிங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றான். கட் பண்ணா இங்க கிரீன் ஹவுஸ்ல நைட் சில பிளான்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட பாய்சனை எடுத்து டேபிள்ல வைக்கிறான். தென் இப்ப
இப்ப எனக்கு ஒரு கன் மட்டும் தான் வேணும்னு இவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப வின் அங்க வந்து இப்ப நீ கண்ணை வச்சு என்ன பண்ண போறேன்னு கேக்குறான். அதுக்கு நைட்டும் இதெல்லாம் வச்சு அந்த ஜாம்பிஸ ஷூட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இவன் அந்த பிளான்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட பாய்சன் என்னெல்லாம் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ண வின்னும் இதுக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம், இப்ப என்ன உனக்கு அந்த ஜாம்பிஸ ஷூட் பண்றதுக்கு ஒரு கன் வேணும் அடானு கேட்க நைட்டும் அதேதான் நம்ம லில்லியோட சிம்டம்ஸ வச்சு பாக்குறப்ப அவங்க ஹியூமன்ஸோட ஃபாஸ்டா பிளான்ட்ஸோட பாய்சனை அப்சர்வ் பண்றாங்க. பட் இது வெறும் என்னோட கணிப்புடான்னு சொல்ல அது கேட்டு வின்னும் அங்க இருந்து போயிட்டு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை கொண்டு வந்து இது ஓகேவான்னு கேக்குறான். அண்டோட பாட்டு நைட்டும் இதை ஏன் நான் முன்னாடியே யோசிக்கலன்னு சொல்ல வின்னும் இந்த மாதிரி அங்க நிறைய இருக்கு, பட் இதை யூஸ் பண்றப்போ நம்மளுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்கன்னு சொல்றான். கட் பண்ணா இங்கே எல்லாரும் லில்லி முன்னாடி நின்னுட்டு சத்தமா பாட்டு பாடி சேர் டான்ஸ் பண்றாங்க. அண்ட் இவங்க இப்படியே ஆடிட்டு இருக்க லில்லியோட பிஹேவியர்லயும் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. சோ அத பாட்டு இவங்களும் விடாம சேர் டான்ஸ் ஆடிட்டே இருக்க வின்னும் நைட்டும் அங்க வந்து இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறாங்க. அப்ப வின் வெளியே ஒரு சாம்பி இருக்கிறத பார்த்ததும் இவன் மற்றவங்க கிட்ட எல்லாரும் கட்டுறத நிறுத்தங்கடான்னு சொல்லி கட்டிட்டு எல்லாரும் அந்த சைடு திரும்பி பாருங்கன்னு சொல்றான். அப்ப அந்த சாம்பியும் அந்த விண்டோவை உடைக்க ட்ரை பண்ண இவங்க எல்லாரும் பயந்து சைலண்டா கீழே உட்காந்துடுறாங்க. அப்ப லில்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க பாடின பாட்டை இப்ப பாட ஸ்டார்ட் பண்றா. அண்ட் அவ சட்டம் கேட்டு அங்க இன்னும் நிறைய சாம்பிஸ் வந்துட இவங்களும் லில்லிய கொஞ்ச நேரத்துக்கு சைலண்டா இருக்க சொல்றாங்க. பட் அது எதுவுமே வேலைக்கு ஆகல. சோ சன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நான் வெளியே போய் அடுங்களை திசை திருப்பி விடுறேன்னு சொல்றான். அது கேட்டு மற்றவங்களும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாடுன்னு சொல்ல சன்னும் பட் அடுங்க உள்ள வந்துதான் நம்ம எல்லாரும் செத்துருவோம்னு சொல்லிட்டு இவன் கேம் கிட்ட நீ மற்றவங்களை இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போ, அண்ட் உன் அண்ணன் எப்படியோ ஜிம்லடா இருப்பான், சோ நீங்க எல்லாரும் அங்க போயிருங்கன்னு சொல்ல அப்போ நாங்க லில்லிய என்ன பண்றதுன்னு கேம் கேக்குறான். அதுக்கு சன்னும் அவளை போக விட்டுருங்கன்னு எமோஷனலா பேசிட்டு இவன் அங்க இருந்து வெளியே ஓடி போயிடுறான். அண்ட் அவனை ஃபாலோ பண்ணி கேமும் போக பாக்குறான். பட் அவனுக்கு ரொம்ப பயமானனால சாரி சன்னு சொல்லிட்டு உள்ள வந்து டோரை லாக் பண்ணிடுறான். அண்ட் இதோட எபிசோட் 5 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.